ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி க்யூரியாசிட்டியோடு நம்ம கடந்துகிட்டே இருக்கோம். இந்த தடவை நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம், கும்பத்துலேயும் இருக்கும் மீனத்துலேயும் இருக்கும். ஸோ இருவேறு தன்மை. இந்த பூரட்டாதின்ற நட்சத்திரமே யாருடைய நட்சத்திரம்னா குருவினுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம். பயங்கரமான மூலக்காரங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்த அதோட எண்டு வரைக்கும் போயிட்டு அலசி ஆராய்ஞ்சு அதோட டேட்டாவெலாம் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான். இந்த தடவை கும்பத்தில் இருக்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது, அந்த பக்கம் மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்னா இருவேறு பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா கும்பத்தில் இருக்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு 5 கிரகத்துடைய சேர்க்கை. ஓகே, பத்ததுக்கு சூரியன் என்ன பண்ண போறாருன்னா அப்படியே தள்ளி 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்க போறார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பம், ஸ்தானம் அப்படின்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த தன்னிறைவு அப்படின்றது கிடைக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடம் வழுக்க போகிறது. அப்படின்றனால நிறைய பேருக்கு குடும்பம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் பிளவுபட்டிருந்த குடும்பம்லாம் ஒன்றா சேரப்போகுது. உண்மை சொன்னால் உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும், இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு இத்தனை கிரகத்துடைய நட்சத்திரநாதன் போய் 2ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10ஆம் வீட்டு அதிபதியும் போய் அமர்தல் அப்படின்னா 10ஆம் இடமே வேலை தானே. ஸோ சுக்கிரன் போய் அங்கே அமர்ந்திருக்காரு, ப்ளஸ் புதன் போய் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களோட துணை அல்லது துணைவியாருக்கு வேலை இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் வேலை கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வேலைக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. யாருக்கு? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு பிஆருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாரினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து இங்கே வரணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை இங்கேருந்து அங்கே போனால் அதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிய போகுது. குட்டி குட்டி ட்ராவல் அப்படின்றது பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு 5 கிரகம் இருக்கனால உங்களுடைய வாக்குஸ்தானம், நீங்கள் ஒரு 15 வயதில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15-20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா பயங்கரமான மைண்டு, ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். நீங்கள் ஒரு 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரராக இருந்தால் நீங்கள் தான் சூப்பரான ஆளாக இருக்க போகிறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய இணைவு. வாக்கு வன்மை, மனோதிடம், மயக்கிற பேச்சு, பிரம்மாண்டமான தாட் ப்ராசஸ், வேலைன்னு ஓடுறது, இது எல்லாமே நடக்க போகுது. அப்போ இதெல்லாம் வேணும்ல, இந்த மாதிரியான ஒரு ஆள் கிடச்சா கம்பெனி விட்டுருவாங்களா? அப்போ இந்த தடவை இதுதான் இயங்க போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யாருக்கு? கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரொம்ப ஒர்க்காலிக்காக இருக்க போகிறீங்களா, வேலைன்னு இருக்க போகிறீங்க. கொஞ்சம் அள்ளும் பகலும் வேலை செஞ்சு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்துக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது அப்படியே சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே போயிட்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான நிறைவையும் கொடுக்க போகிறார். அப்படின்ற போது சூப்பராக இருக்குது ஏப்ரல் மாதம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. எந்த புரட்டாதிக்கு? கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே சூப்பர். ஏன்னா குருவோடைய பார்வையும் வந்துடும். அப்போ விட்டு போன மிச்சம் சொச்செல்லாம் இந்த இப்போ போட்ட ஒர்க்கு அப்போ உங்களுக்கு ப்ரமோஷனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது, அபரிவிதமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைக்கு மேலே இத்தனை கிரகம் ஒன்றை வச்சே சமாளிக்க முடியலைங்கனால தலைக்கு மேலே ராகு, தலைக்கு மேலே சனி, தலைக்கு மேலே சுக்கிரன், தலைக்கு மேலே புதன், தலைக்கு மேலே சூரியன், இவ்வளோத்தையும் வச்சு அப்படியே காலை தொட்டு கும்பிட வேண்டியதான் மீனராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 5 கிரகத்துடைய ஆளுமை இருக்கிறனால கொஞ்சம் நாங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டோம், எங்கள் பேச்சு தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியே உங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்க போது. நாங்களும் சரின்னு கேட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நான் சொன்னேனே, ஒன்று இருந்தாலே தாங்க முடியாது. நான் ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவேன், ஒருத்தனுக்கு யாருக்காவது 4 பிளாட்டுக்கு மேலே இருந்தால் அவங்க சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா 5 கிரகம் உச்சம் பெற்ற ஒருத்தனால தான் இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தடவை காமெடிக்கு சொல்கிற மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5 கிரகம் 10க்கு கேதுவுடைய பார்வை, மொத்தம் ஒரு 6 கிரகத்துடைய தன்மையை 6 கிரகம் உச்சம் பெற்று அப்படி அழகாக உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியதுனால கொஞ்சம் டிப்ரெஷன், டென்ஷன், ஆன்சைட்டி, பரபரப்பு, சாதிச்சே ஆகணுன்ற மாதிரியான ஒரு கட்டாயம். நைட்டு படுக்கும்போது நாளைக்கு நான் ஜெயிச்சிருவேன் படுக்க வேண்டியது, காலையில் எழுந்திரிச்சா நான் ஏன் எந்திரிக்கணும், என்னென்னு ஒன்றா படுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி பிளானெட்லாம் அவங்களை அமுக்கிறது. இந்த மாதிரியே ஓடிட்டுருக்கு ஒரு 4-5 மாதமாக. இந்த மாதமும் அதுதான் கன்னியூ ஆக போகுது. ஸோ மாற்றிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கூட கன்னியூ ஆக போகுது. பட் ஆனால்
வேலை அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரிவதற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு மாதம் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் இருக்கு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு. யாருக்கு? மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ கெடுபலன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த 5 நட்சத்திரங்களுடைய ஆளுமை, 5 பிளானட்டோட ஆளுமை இருக்கனால அதுகளுடைய இயக்கம் எல்லாம் உள்ள இயங்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். நான் எதுவுமே கெட்டது நல்லதெல்லாம் கிடையாது. நம்ம எப்பயுமே நான் சொல்ற மாதிரி கிரகங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. இப்போ 5 கிரகங்களும் சேர்ந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இயக்கும் போது இன்னுமே கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தவங்க கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடும் பார்த்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. வண்டி வாகனங்களை மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா கேதுவுடைய பார்வை இத்தனை கிரகத்து மேலேயும் விழுகிறதுனால கொஞ்சம் தடைப்பட்டு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான சூழல் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி விட்டுருவார். மற்றபடி புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் இடத்துக்கு வாயில் வந்து பார்த்து பேசுங்கன்னு சொல்லலாம். யாருக்கு? கும்பத்தில் இருக்கவங்களுக்கு. உங்களுக்குலாம் சொல்லவே முடியாது. அதனால நல்லா இருக்குது, கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 7ஆம் இடம் முழுக்க போகிறது. அங்கே இருக்கிற 7ஆம் வீட்டு அதிபதியே 7த்தை உட்காந்து புதன் வீட்டை பார்க்குறாரு அப்படின்ற போது ஒன்றும் பெருசாக கெடுபலன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ புரட்டாதி நட்சத்திரக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த மாதம் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக சாய்பாபா வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்காக சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். முதல் விஷயம். ஓகே, அப்படி இல்லாட்டி ராகவேந்திரன் மாதிரி இந்த குரு வழிபாடெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையும் ஒரு மேன்மையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, மகான்கள் வழிபாடு, காஞ்சி பெரியவர் மாதிரி அவருடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் ஒருவேளை மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்காக சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். முடியும்னு நினைக்கிற புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வெற்றிலை மாலை சார்த்தி வெண்ணெய் காப்பு செய்யுங்க. வெண்ணெயினாலே குரு தான். அந்த வீட்டில் வந்து சனி உட்காந்துருக்கும் போது வெண்ணெய் காப்பு பண்ணக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆகுது. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை ஆஞ்சநேயர் கொடுத்துட்டு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க. அந்த வெண்ணெயை கொஞ்சம் முண்டு வாருங்கள். அதுவே ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.